வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்கலங்க, சரியா? அதனால் இனிமேல் வரப்போகிற ஃபோன்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ. இதை பற்றி தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சும்மாவே எதை வாங்குறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இதில் வேற நான் இப்போ தான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சரி இந்த ஃபோன் வாங்கலான்னு. பட் அதே ப்ரைஸில் ஒரு 3 ஃபோன் வந்துடும். இப்போ வாங்குங்கன்னு சொல்ல வரல, தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாக்ட்லி. ஃபஸ்ட்டு ஃபோன். ஏன்னா ஒரு 2 months முன்னாடியே இதுக்கான லீக்ஸ் வந்து சைனாலாம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஓப்போ K13 டர்போ. அதில் வந்து இந்த ஃபேன்லாம் இருக்கு. ஆமாம், அந்த ஃபேன் லைட் வேறு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதான் எப்படின்னா ரெட் மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து நூபியாவோட ரெட் மேஜிக் மாதிரியான ஒரு டிவைஸை இந்தியாவில் 35,000 ரூபாய்க்கு சப்போஸ் வித்தா இமேஜின் பண்ணி பாருங்க. 8s Gen 4ஓட. ஆனால் எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, அனைமா 40,000 கிட்ட போயிடுமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான டிசைன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு வேப்பர் சாம்பர் கூலிங் வச்சு எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு அது என்னடானா ஒரு 59 தனிப்பட்ட லீஃப் மாதிரி இருக்கும் போல். அது வேற 0.5 mm ஏதோ தான், அவ்வளோ தின்னு. அது வேற 19,000 தடவை அந்த மோட்டர் சுத்தம் வர சொல்லியிருக்கான். இன்கேஸ் 35க்கு வந்தால் நீங்கள் யாராவது கன்சிடர் பண்ணுவீங்களா? அதுவும் கேமிங்காக மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிறத சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கேமிங் ஒரு ப்ரைம் ஃபேக்டரே கிடையாது. நான் விளையாடுற ட்ரீம் கிரிக்கெட் வந்து Pixel 3ல ஒர்க் ஆகுது. அதனால நான் அதுக்காக அளவுக்கு இன்டென்ஸான ஒரு இதெல்லாம் எங்ககிட்ட இல்லை. ஆனால் கேமர்ஸ் இருக்காங்க. இன்னும் கேமர்ஸ் இல்லை, கேமர்ஸ்ன்னு இருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்கன்னா, கேமராக இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டு தான் ப்ரோ, ஆனால் நானே எப்படி யோசிப்பேன்னா, ஃபேன் வீட்டில் போட்டுக்கிறேன், ப்ளஸ் என்கிட்ட வந்து போக்கோ F7 இருக்குது. போக்கோ F7 பூட்லோட் அன்லாக் பண்ணிட்டு நான் வாட்டு கஸ்டமரை போட்டு நான் கிளம்பி போயினே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆளுங்களையும் நான் பார்க்குறேன் கமெண்ட் செக்ஷனில். பார்ப்போம், இந்த டிவைஸ் வரட்டும், விரைவில் வரும். அடுத்தபடியாக ஆண்டவர் வந்து இந்த பேரை கேட்டாலே சந்தோஷப்பட்டுருவார். Pixel 10 சீரீஸ் பிறக்க போகுது ஆகஸ்ட் 20ஆம் தேதி. எல்லாரும் வந்துருங்க. எப்படி இருக்குன்னா பார்க்க மட்டும் வந்தால் போதும். ஆமாம், வாங்கலாம் இப்போதைக்கு வேணாம். ஏன்னா எனக்கான ஒரு டவுட் இருக்குது. பொதுவாக பிக்சல் டிவைஸ் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா, இனிஷியலாக யாராவது வந்து வாங்குறதுல எனக்கு கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்றவங்க வாங்கிட்டு அதிலே செட்டில் ஆகிட்டிங்கன்னா ஓகே. அப்படி இல்லைனா ஆஃபருக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம், கரெக்டாக? ஆனால் Pixel 10 சீரீஸில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, ஆன்லைன் ஸ்டோர் கூகுளில் இருக்குது. கூகுளோட ஆன்லைன் ஸ்டோரில் நல்ல நல்ல டீல் வர வாய்ப்பு இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு 6A 7A மாதிரியான ஃபோன் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ நல்லா இருக்கலாம், அடிஷனல் போனஸ் கொடுக்கலாம், கூகுளோட அந்த ஸ்டோர் கிரெடிட்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி நிறைய நண்பர்கள்லாம் வந்து நான் பார்க்குற கமெண்ட் செக்ஷனில் ஒரு நண்பர்லாம் போட்டிருந்தாரு, எனக்கிட்ட 10,000 கிரெடிட்ஸ் இருக்குலாம் போட்டிருந்தாரு. அப்போ யோசிச்சு ஒரு 10,000னா 10,000 ரூபான்னு வச்சுக்க. அப்போது அவருக்கு என்ன தோணும், அப்போது ஸ்டோர்லேயே தான் வாங்குறதுக்கு தான் அவர் வெயிட்டிங்கில் இருப்பார். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, வெயிட் பண்ணி எப்பயுமே 10க்கு நல்ல இன்ட்ரோடக்டரி ஆஃபர் இருந்து கிரேஸியாக இருக்கும். ஏன்னா G5 அதை யூஸ் பண்ணுங்க, TSMCயோட தான் பண்ணியிருக்காங்க. அதனால ஹீட்டிங் ஆஸ்பெக்டில், ஏன்னா மோஸ்ட்டாக பிக்சலை குறை சொல்கிறதுலேயே அந்த தெர்மலில் தான் சொல்லுவாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக கம்மியாக இருக்குங்க. ஏன்னா Android 16க்கு அப்புறம் கம்மியாக இருக்குது. அதுவும் 16 கூட இல்லை, மெட்டீரியல் 3 எக்ஸ்பிரசிவ்லேருந்து கம்மியாச்சு. அதுலேருந்து தான் சேஞ்சஸே பார்த்தோம். எக்ஸ்பெக்டட் Pixel 10 சீரிஸ் நன்றாக வர வேண்டும். நல்லா தான் வரும், நம்பிக்கை இருக்கு. சரியா? நல்ல ஆஃபர் வருமா, அதை தான் வந்து இப்போ நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆஃபர் கிரேசியாக இருந்ததுன்னா யாரெல்லாம் பிக்சல் வாங்கணும்னு ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணுவாங்களோ அவங்களாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. வந்துட்டு என்ன ப்ரோ, இப்போ Pixel 10 சீரிஸில் 10 வந்து 20,000 30,000 வருமா? அப்படிலாம் இங்கே வரும். 16 Pro Max எக்ஸ்சேஞ்ச் போட்டால் வரும். அப்படியா? போட்டிங்கன்னா வரும். ஓகே, இப்போ தான் ப்ரோ 20,000 சொல்லிட்டீங்களா, இப்போ அதில் ஒரு ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னா Redmi 15 5G வருது உங்களுக்காக. அது 20,000 ரூபாலாம் இருந்ததுன்னா வாசலில் விட்டு ஒன்று வந்திருக்கேன். 20,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட், அது கீழே வரும். 15,000 ரூபாய்க்கு கீழே வந்ததுன்னா தான் 15,000 ரூபாய்க்கு தான் வரும். நம்ம மாதிரி இது வரைக்கும் கெஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்ட் இல்லை 15,000க்கு வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. 15,000க்கு இந்த ஃபோனில் வந்து 7000 mAh பேட்டரி இருக்குது. Snapdragon 6s Gen 3 நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் 6s Gen 3யும் 695 ஒன்று தான், அதுதான் வந்துட்டு போகுது. அதுதான் உங்களுக்கு Moto G45 ஒன்று ஆல்ரெடி 10,000 ரூபாய்க்குள்ள பழைய கலை ஒன்று சுற்றிட்டு கிடக்கு. அதுதான் இது வந்து நாங்கள் ரெட்மியில் கொடுக்குறோம்ல. வந்து ரெட்மி மேலே வன்மமாக இருக்காருங்க. இந்த ஃபோன் பக்காவாக இருக்கும். ரெட்மியோட ஒன் ஆஃப் த கம்பேக் பிரேக் த்ரூன்ற மாதிரி இருக்கும். ஒரு இந்த மேப்பில் உன் வீட்டு அட்ரஸ் நம்ம இந்த இதில் பார்த்தோம் தெரியுமா? இந்த ஃபோனில் எல்சிடியா? என்னது 15ல? ஆமாம். அப்படியா? ஓ, அது தெரியாமல் கம்பு சுற்றிட்டு இருந்தேன்றியா? நான் அம்மளோட அது எல்சிடினால தான் அது நல்லா இருக்கும். ஆனால் சரி, அடுத்து சாம்சங்லேருந்து, ஏன்னா மாதம் சாம்சங்கில் ஏதாவது ஒரு. சரி, அடுத்து அந்த மாதிரி Vivo T4 ப்ரோவா? Samsung Galaxy A17 அந்த ஃபோன் வருது. சும்மாவே இங்கே F36 ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அது என்னதான் நல்லா இருந்தாலும் நிஜமா நல்லா தான் இருக்கு. அந்த எப்போல்லாம் டிஸ்பிளே ஆன் பண்ணுறனோ ஒரு நிமிஷம் மட்டும் நான் அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி போயிட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து அவனை வந்து நான் நம்புறதா இல்லை. எனக்கு இப்போ சீரியஸாக எப்படி இருக்குன்னா, M35 பார்த்தேன். நம்ம மக்களே நிறைய பேர் ப்ரோ M35 இருக்கும்போது என் ப்ரோ வந்து M36 F36 சொல்லி போட்டிருந்தாங்க.
ஸோ அதுதான் இந்த பிராண்டை நான் நம்புறதா இல்லைங்க, கொஞ்சம் நம்ம ஏமாத்துறோம். A17ல Exynos 133 அந்த பழைய ப்ராசர். சரி ஓகே, Exynos 1330 கூட காப்பாத்திட்டு போயிடும். ஏன்னா என்னாச்சுன்னா இது ஒரு ஜோக் இருக்கு, இவங்களுக்கு வந்து ஞான உதயம் வந்திருக்கு, ஏதோ கோமால இருந்த வாயில வருது நல்லா. A16 வந்து பாத்தீங்கன்னா குளோபல்ல 1330 தெரியும்ல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஆமா, அங்கிட்டாங்க நமக்கு வந்து 6000 கொடுத்துருந்தாங்க. ஆமா, உங்களுக்காக தான் ஆசையா கேட்டீங்க. 6000 கொடுத்து 6 வருஷம் அப்டேட் வர கொடுத்துருந்தாங்க. இந்த A17 என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு ஒர்க் ஆச்சுன்னா சரியில வரும். அப்புறம் Vivo T4 Pro, சரி iQOO Z10 Pro அதானே, சரி சொல்லிட்டு போ. Pro, Lava Agni 4, Lava Agni 3ல பின்னாடி ஒரு டிஸ்ப்ளே இருந்தது உண்மைதான். ரூமர்டா இருக்கிறது தான் நல்லது. இது T4 Pro தானே? ஆஹா, அக்னி அந்த ஸ்டேட்டஸ்லயே இருந்துட்டு அப்படியே போயிட சொல்லு, இந்த பக்கம் வந்துடாம வதந்தி விடுவேன் நான். வதந்தியா இருக்கு, அப்படியே இருந்து போயிடணும். இல்லங்க நிஜமா இது எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு காலத்துல சொல்லுவாங்க அப்படியே பெத்து போட்டு போட வாங்கியாவது பொறுக்கி தின்ட்டு ஏதாவது பொழைச்சிட்டு போகுது அப்படின்ற மாதிரி. அக்னி 3 வந்து அப்படிதாங்க விச்சிருக்கானுங்க, அதாங்க எடுத்து வந்து விக்கிறோம். நீங்க எங்க கிட்ட வந்து பின்னாடி அப்படி இல்லடா, அக்னி 3 கம்ப்ளீட்டா வந்து அப்படியே தாரா துட்ட மாதிரி இருக்கு. அக்னி 3 பத்தி அந்த ரிலீஸ் ஆன ஒரு 2 நாள் உட்காந்துட்டு எல்லாரும் கதறிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அப்படி ஒண்ணு இருக்குன்னே யாருக்கும் தெரியல. அது இப்ப 15K இருக்குங்க, அதுலயே லைன் இஷ்யூலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆமா, பிங்க் லைன்லாம் வருது. அதனால இந்தியன் பிராண்டுன்னு சொல்லிட்டு எதுவும் பெருசா பண்றது விடு. அந்த Y400 அது தண்டம், Y400 ஒய் ஓரமத்துக்கு போட்டு கொளுத்தி விட்டு போ. ஆமா, பாருங்களேன், விவோல இந்த லிஸ்ட்லயே 3 ஃபோன் இருக்குங்க. அதுல V60 மட்டும் தான் கொஞ்சம் நல்ல போனு. அப்புறம் Infinix GT30 கொஞ்சம் நல்ல போனு. ஆமா, அதே சேம் 30 Pro மாதிரியே பின்னாடி லைட்லாம் இருக்கும். பட் ஆனா ப்ராசர் வந்து கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது 8350. இது வந்து இந்த 7 சீரிஸ்ல மேபி அப்படிதான் இருக்கு. பட் ஆனா கன்ஃபார்ம் ஆகல. ஆனா அதே ப்ராசர் கிடையாது, ப்ராசர் வந்து டவுன் கிரேடா இருக்கும். ஆனா டிசைன் அதே தான், 30 Proல பார்த்த மாதிரியான டிசைன் தான் இருக்கும். அதே கேமிங் ட்ரிகர்ஸ் எல்லாமே இருக்கும். பாருங்களேன், கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் வச்சு ஒரு 18,000 கொடுத்தாங்கன்னா 7300ஓட. ஆமா, 73 இல்லாட்டி 74 கூட இருக்கட்டும், 7300 அல்டிமேட்னே கூட வைப்போம். அதே மாதிரி பேனல் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, இதெல்லாம் சொல்லிவிட்டு ட்ரிகர்லாம் வேற கொடுத்துட்டாங்கன்னு முடிஞ்சு. S25 FE நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அது அகைன் 2400E தான் இழுச்சவாயி, இல்ல 2400 வரும். 2400E கிடையாது, அதான் 2400 மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நாங்க 2400ஓட கொடுக்குறோம். ஆமா, இதுல ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்தனே. ஆல்ரெடி இப்போ வேற S26 Pro வருது, அதுவே 90,000 சொல்லுவான். ஆமா ஆமா, அதுவே 90,000. S26 அதுல வேற பேர் மாற்றங்கள் எல்லாரும் பண்ணி வச்சிருக்காங்க. 26 சும்மா இல்ல, பேர் மாற்றம்னா அப்படி இல்ல, நிஜமாவே வந்து அது ப்ரோவா மாறிடும். டைட்டானியம்லாம் வரும், நீ என்ன பாரு. ஓ, என்னோட சஸ்பெக்ஷன் அதுதான். அப்ப அல்ட்ரா கிட்ட வந்துருவானா? எஸ் சீரிஸ் அல்ட்ரா கிட்ட தான் இருக்கான். எல்லா எஸ் சீரிஸுமே டைட்டானியம் பாடி இந்த மாதிரி மாறிடும் பாருங்க. அதனால தான் ப்ரோன்னு பேர் மாத்தியாச்சு. இப்போ வர போகிறது S26 Pro, S26 Edge, S26 Ultra, அவ்வளோதான் 3 ஃபோனு. ப்ளஸ்ங்கிற ஒன்று காணாமல் போகுதா, அதுதான் FE. இனிமேல் வந்து ப்ளஸுக்கு பதில் FE. இப்போ ப்ரோங்கிறது வந்து காம்பேக்டா? ஆமாம், காம்பேக்ட் பட் ப்ரீமியம், பிக்கர் பேட்டரி. காம்பேக்ட்ல பிக்கர் பேட்டரி, ஓகே, பண்ணா நல்ல விஷயம். காம்பேக்ட்ல பிக்கர் பேட்டரினா நீ உடனே அப்படி பார்க்கக்கூடாது. 4300 mAh போடு, 300 mAh எக்ஸ்ட்ரா அப்படி ஒரு ஆப்டிமைசேஷனு. ஆனால் கையில் பிடிக்கிறதுக்கெலாம் சாம்சங் பிரித்து மெஞ்சிருவோம். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு காம்பேக்ட் ஃபோனை கையில் பிடிக்கும்போது இருக்கிறதுலே பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் கோஸ் டு. அது என்ன தான் வந்து ஊருக்குள்ளே நான் காரி துப்பினாலும் நிறைய விஷயங்களுக்கு திட்டினாலும் iPhone 16 கோஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் பிளேஸ். எல்லாம் இருக்கேன், 9 எல்லாம் கேவலமாக இருக்குது. ஆமாம், கேவலமாக தான் இருக்குது, கையில் பிடிக்கிறது கேவலமாக தான் இருக்குது. பெட்டு கட்டுவேன் நான். ஆமாம், அப்போ iPhone 16 எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. iPhone 16 அது தொட்டதே கிடையாது. அதனால தான் அது வந்து பார்த்தசாரதி ப்ரோ கிட்ட கூட இருக்கு. அது வந்து நாங்க யூஸ் பண்றோம். 16 வந்து செம குட்டி கியூட்டியா இருப்பாங்க. சரி, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய டிவைஸ் வராது அது நிறுத்த போறது கிடையாது, வந்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் தான் வருது. அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஐபோன் சீரிஸ் வந்துடும், 26 சீரிஸ் வந்துடும். அதை தொடர்ந்து அப்படியே ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் அதை பேஸ் பண்ண டிவைஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஷாமி வெயிட்டிங்லேயே சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா பிரிச்சு அப்படின்னு வாங்கலாம். எதாவது வாங்குறதுன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி ஒரு வருஷம் ஓல்டு ஜென்ரேஷன் ப்ராசரை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அது ஆப்டிமைஸ் ஆகி நல்லாயிருக்கும், அதே வாங்கி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அதெல்லாம் தாங்க. சரியா, ரைட்டு. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவபாரணி பார்க்கலாம். பை. பாய்.